தமிழ் மக்களே வணக்கம். துருக்கியின் இராணுவம் சிரியாவின் தெற்கு பகுதிக்குள் கால் எடுத்து வைத்துள்ளது. அதனால் துருக்கியின் காலை உடைப்பது இஸ்ரேலுக்கு மிகவும் அவசியமாகிவிட்டது. பொழுது போகாம பொட்டுக்கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த துருக்கி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை ஆலப்போக்குள் சாகப்போ என்று சொன்னது துருக்கி தானே. அதனால் கொல்ராண்டா போ என்ற அபயக்குரலை கேட்காமல் இருக்க முடியாதே. அதை துருக்கியால் தவிர்க்க முடியாது. இஸ்ரேல் இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸ் எட்ரோகன் துருக்கியை இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போவதற்கு கோமனியுடன் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார். தைப் எட்ரோகனின் கொலை வெறிக்கு மக்களை பலிகடா ஆக்குகிறார். படை வீரர்கள் அழிந்த பிறகு வருந்துவதை விட வருந்திவிட்டு அவரது படையை அங்கு கொண்டு வரட்டும், மீதியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த நாட்டையும் நாங்கள் தாக்குவோம் என்று மறைமுகமாக பலமுறை எச்சரித்தும் அவர்களுக்கு புரியவில்லை என்றால் நேரடியாக நாங்கள் தாக்கி புரிய வைப்போம். சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் இஸ்ரேல் துருக்கியை நாங்கள் தாக்க நினைப்பதை இப்போது எதிர்த்தாலும் ஆலப்போவில் இருந்து துருக்கிய படைகள் வெளியேறாவிட்டால் எங்கள் தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். சிரியாவுக்குள் துருக்கிக்கு என்ன வேலை என்று கேட்பதை விட்டுவிட்டு துருக்கியுடன் மோத வேண்டாம் என்று எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறது அமெரிக்கா. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது இஸ்ரேல். நேட்டோ நாடுகள் சபையின் உறுப்பினர் என்றால் துருத்தியை மூடிக்கொண்டு துருக்கி இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஐநாவின் உண்டக்கட்டி தயாரிக்கும் சமையல்காரனை நாங்கள் அங்கு வரவழைப்போம் என்கிறது இஸ்ரேல். சிரியாவை தாக்கும் போது முன்பு இருந்த மொசாத் மூலம் எல்லாம் நாங்கள் ரகசிய தகவல் எல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டோம். ஆகஸ்ட் 14 மொசாத் மூலம் தகவல் கொடுத்து விட்டு தான் நாங்கள் தாக்கணும். அந்த மாதிரி இனிமேல் சௌரியப்படாது கண்ணு. சிரியாவுக்கு இராணுவ பலம் இல்லை, பலவீனமாக இருக்கிறது என்று உள்ளே துருக்கி நுழைந்தால் துருக்கி படைக்கு உள்ள பலவீனம் என்ன என்று நாங்கள் காட்டுவோம். இஸ்ரேல் சிரியா அரசாங்கத்திடம் கேட்கிறது, துருக்கி உங்கள் நாட்டில் என்ன சிறைச்சிக்கிட்டு இருக்கான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டது. அதை எங்களிடம் சொல்ல முடியாவிட்டால் கன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதை சொல்ல வைக்கும் என்று சொல்லுகிறது இஸ்ரேல். அதற்கான பதிலை கேட்பதற்கு முன் ஆகஸ்ட் 14 சிரியாவின் ஏர்பேஸு தாக்கப்பட்டது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்றும் சொல்லப்பட்டது. சிரியாவில் ஒரு போர் தொடங்கினா சிரியாவுக்கு ஆயுத வியாபாரம் பண்ணலாமே, இராணுவ தளவாடங்களை விற்கலாமே, 4 காசு பார்க்கலாமே என்று ஆயுத சந்தை வியாபாரி எட்ரோகன் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார். அதை சாக்க வச்சுக்கிட்டு சிரியா பக்கம் வந்து கோலன் ஹைட்ஸ் வழியா இஸ்ரேலை நெருங்கலாமே என்று நினைத்தது துருக்கி. இஸ்ரேலை துருக்கியுடன் இணைக்கலாமே என்ற அதன் பகல் கனவு பலிக்குமா? கண்டது கனவு என்று துருக்கிக்கு தெரியும். ஆனால் அந்த கனவு கண்டுகொண்டு இருக்கும் போதே இஸ்ரேல் சிரியாவை தாக்கிவிட்டது. அதற்கு முன் நேதன்யாகு துருக்கியின் மிலிட்டரி பிரசன்ஸ் அங்கிருந்து விலகவில்லை என்றால் நாங்கள் விலக்கி வைப்போம், துணிச்சல் இருந்தால் எங்களுடன் மோதி பார்க்கட்டும் என்று அல்சாராவிடம் கூறிவிட்டார் நேதன்யாகு. அந்த தகவல் துருக்கிக்கும் சொல்லப்பட்டது. அதை அல்சாரா கண்டுகொள்ளாமல் துருக்கியுடன் ஒரு ஆயுதப்பேர ஒப்பந்தம் போட்டு திராவிட கமிஷனை அடிக்க முயன்றார். உடனே ஒரு அத்தர்பல்ட்டி அடித்தது சிரியா. நாங்கள் துருக்கியுடன் ஆயுத ஒப்பந்தம் போட போவது ஜம்மு காலத்தில் வடிகட்டின ஒரு பொய், அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லியது. இஸ்ரேலின் பலம் அறிந்த நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் செய்வோமா என்று தண்ணி சேர்க்காம ராவா ஒரு பெக் அடித்து பதில் கூறியது சிரியா. அபு அல் துகர் என்னைக்கு இஸ்ரேலிய குண்டு வீச்சில் இஞ்சி 200 உடைஞ்சதோ அது அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை புனரமைக்க இப்போத்தான் டெண்டர் கால்ஃபார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எப்போ வேணால் அங்கே வந்து பாருங்க என்று துருக்கி சொல்லுகிறது. கல்யாணம் முடிஞ்சு காலி பண்ணிக்கிட்டு போன கல்யாண மண்டபம் மாதிரி தான் அப்படியே கிடக்குது என்று அல்சாரா சொல்லி இருக்கிறார். ஆர்எஸ்பி மீடியா வெளியிடும் செய்திகளை படித்துவிட்டு வீணாக எங்கள் மேல் சந்தேகப்பட வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், பதவி சுகத்தை அனுபவிக்க பார்ப்போமா, அதை இழக்க பார்ப்போமா?
சூரியன் நெட்வொர்க் செய்திகளை நம்ப வேண்டாம் என்று இரு கால்களையும் பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். சிரியா இப்ப இழந்த பெருமையை எல்லாம் மீட்டெடுக்க முயற்சித்து வருகிறது. இராணுவ போலீஸ்காரர்களின் திறமையை வளர்க்க பாடுபட்டு கொண்டு வருகிறது. அதை போய் இராணுவத்துக்கு துருக்கி இராணுவ பயிற்சி வகுப்பு எடுக்கிறது என்று எவனோ இஸ்ரேலுக்கு போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. ஒத்துழையாமை இயக்கம் என்பது எங்க கூட பரம்பரையா கூட வந்து பிறந்தது, எங்க ரத்தத்துல ஊர்னது. அதை நாங்க மறப்போமா இல்லை விட்டு கொடுப்போமா? வெண்டாடிக்காரன் பாசறையில் பயின்றதை மறப்போமா மறுப்போமா? பாசறையில் பயின்று வாங்கின பரிசு மெடல்கள் எல்லாம் யுனெஸ்கோ வழியா எங்களுக்கு வந்தது. அப்படி பரிசு வாங்கினவங்க நாங்க. ஊனமுற்றோர் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு கூட வாங்கி அலமாரியில வச்சு அழகு பார்த்துருக்கோமே. நம்ம பெருமையை நாமளே சொன்னா நல்லா இருக்காதுங்கோ. அதான் பிட் நோட்டீஸ் பேனர் போஸ்டர் கூட அடிக்கவே இல்லை, வெளியே சொல்லவே இல்லை. அப்படியும் பாருங்க, அது 4 பேருக்கு நல்லா ஊருக்கே பட்டப்பிரத்தனமாக தெரிஞ்சு போச்சு, பப்ளிக்காக ஊரங்கும் தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி இன்னும் பல சாதனைகள் எங்கள் கிட்ட இருக்குது. அப்படி வளர்ந்தவங்க நாங்கள். அதெல்லாம் அந்த பெரியார் மண்ணுக்கும் அந்த தண்ணீருக்கே உள்ள உயிரம். இயற்கையாகவே நம்ம ரத்தத்தில் ஓடுது. வேங்க வயல் தண்ணீர் குடித்து வளர்ந்த தேகம் இது. அதனால் வேங்க மாதிரி பாய முடியுது எங்களால். சவுதி அரேபியா கூட நல்லுறவு வேணும்னு அலகு குத்தி மொட்டை அடித்து வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். துருக்கியின் துருப்புகள் சிரியாவில் நடமாடுவதை இஸ்ரேல் சேட்டலைட் கேமரா மூலம் பார்த்து கொண்டிருக்கும் போதே துருக்கி எங்கள் படைகள் உங்கள் சிரியாவுக்குள் இல்லை என்று முழு பூசணிக்காவை குபூசுக்குள்ள வச்சு மறைக்கிறது. சிரியா துருக்கிய படைகளின் நடமாட்டத்தை எக்ஸ் வலைத்தளத்தில் வீடியோ பிடிச்சு போட்டால் தான் நம்புவோம் போல தெரியுது. சிரியாவுக்கு ஒன்றுன்னா நாங்கள் ஓடோடி வந்து அதை 2ஆக்குவோம். ஒரு இஸ்லாமிய நாடு பந்தாடப்படுவதை துருக்கி ஃபுட்பால் டீமால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் வந்து பந்து அடித்து விளையாடி சிரியாவுக்கே கோலா போட்டு விடுவோம். கோப்பையை கைப்பற்றி குவார்டர் அடிப்போம், கஞ்சியம் வாங்கி குடிப்போம். அதில் நாங்கள் இஸ்ரேலுடன் நல்லுறவுடன் தான் இருக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் சீரியஸ் ஆகும்போது இஸ்ரேலிய டாக்டர்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து தானே காப்பாற்ற வேண்டியிருக்கு. எங்கள் வான் எல்லைகள் எப்போதும் திறந்தே தான் இருக்கும். அந்த கேட்டை நாங்கள் மூடுறதே இல்லை. இஸ்ரேல் காசாவில் நுழைவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பாலஸ்தீனன் ஹமாசுகள் இஸ்ரேலுக்குள் நுழைவதை நாங்கள் எதிர்க்க முடியாது. ஏம்னா அவனும் ஒரு இஸ்ரேலியன் தானே. இஸ்ரேலிய நாட்டுக்குள்ளே தானே அவனும் இருக்கிறான். அங்கே தானே பூர்வீகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். காசா இருக்கிறதே இஸ்ரேலின் ஒரு பகுதி தானே. அவனுக்கு இஸ்ரேலியனுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அந்த காசா வாசிக்கு இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலியர்களுக்கு காசாவுக்குள் நுழைகிற உரிமை இல்லை. அதை ஈரான் பெரியாரே எடுத்து சொல்லி இருக்காரே. நல்ல பாம்பையும் இஸ்ரேலியனையும் சேர்த்து பார்த்தா முதலில் இஸ்ரேலியனை அடித்து கொல்லு என்று எங்கள் தந்தை கோமினி பெரியார் சொல்லி கொடுத்துக்கிட்டு செத்து போயிருக்காரே. அஞ்சலை அம்மாள் சொன்னதை கூட நாங்கள் மறந்துடுவோம். பேரறிஞர் சொன்னதை கூட மறந்துடுவோம். அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல என்பதை கூட நாங்கள் அலட்சியப்படுத்தி விடுவோம். கலைஞர் சொன்ன நாடாவை கூட அவிழ்த்து பாவாடையை தூக்கி எரிந்து விடலாம். ஆனால் ஈரானிய பெரியார் சொன்னதை அப்படி அலட்சியப்படுத்த முடியுமா எங்களால்? ஜியோனிஸ்டுகள் கொடிய விஷமுடைய நாகப்பாம்புகள், அது கடிச்சு நிறைய இஸ்லாமியர்கள் இறந்து போனது அழிக்க முடியாத உலக வரலாறு. இஸ்லாமிய ஜனத்தொகை குறைந்து மக்கள் ஜன நெருக்கம் இல்லாமல் நெருக்கத்தோடு வாழ்ந்து இனவிருத்தி பண்ணுவதற்கு காரணமே இந்த யூதன் தான். அதை கோடிட்டு காட்டியது ஈரான் பெரியார் தான். அதனால் தான் நாங்கள் தாலி கட்டாமலேயே பலதார வாழ்க்கையை வாழ முடிகிறது. எங்களை பார்த்து நிறைய பேர் காப்பியும் அடிக்காங்க. அவரை நினைவு கூறும் விதமாக ஈரானில் பல காக்கா எச்சம் போட காக்கா ஸ்டாண்டுகள் அவர் வடிவில் நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். முச்சந்தியில் நின்று வேலை பார்த்து கொண்டிருந்த டிராஃபிக் போலீஸை எல்லாம் தூக்கிவிட்டு ஈரானிய போலீஸ்காரனான வெள்ளைத்தாடிக்காரனை நிறுத்தி புரட்சி பண்ணி வைத்திருக்கிறோம். எங்கள் சாதனைகளை சொன்னால் இந்த ஒரு வீடியோ போதாது. ஒரு ஸ்பெஷல் யூடியூப் சேனலையே ஆரம்பித்து அதையெல்லாம் போட வேண்டியது வரும் என்பது எல்லாருக்கும் தெரியும்.
ஈரானிய பெரியார் இந்த ஈர வெங்காய பெரியாரை விட பன்மடங்கு உயர்ந்தவர் என்பதை இங்க சொன்னா உங்களுக்கு புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். யோசித்து பார்த்தா தான் புரியும். அப்ப நான் வரட்டா? ஜெய் ஹிந்த்.